அன்புள்ள அப்பாவுக்கு, அப்பா எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க வேண்டும் போல உள்ளது. நீங்கள் எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். இந்த எழுதுனது யாரு? சார் நான் சார். அப்பா இல்லை சார். அதான் ஓகே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. பையனும் மருமகளும் நல்லதான் பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த இழப்பு யாருனாலும் சரி பண்ண முடியாது. நீ இவன் எனக்கு பொண்டாட்டி இல்ல, தாய் தெய்வம். இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணும்ங்கறார். அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார் என்னால. அது எப்படி? இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலே சின்னதா ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள நிறைய விஷயம் சொல்றதுக்காக இருக்கும். ஏன்டா அப்படி பண்ற? நீ அவங்க இருந்து காப்பாத்தி இங்க கூட்டி வர்றியே, உனக்கு ஏன் இந்த கெட்டன்னா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு தோன்றுவதை நீங்கள் கடிதமாக உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். சொல்லிட்டேல, இப்ப பார். ஆக்சுவலா இது எழுதும் போது எல்லா பிள்ளைகளுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடிச்சு சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. அதே போல இதுல என்ன இருக்குங்கிற கியூரியாசிட்டி அப்பாக்களின் முகத்துல பார்க்க முடியுது. போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோமா? மணி 12:30 ஆகுது. சோ போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்றோம். பேஸ்ட் ஐயோ போஸ்ட் ஆரம்பமே சிரிப்பாகுது. அன்புள்ள அப்பா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குறிப்பு எழுதும் நீங்கள் நான் பிறந்த அந்த தினத்தில் என்னவென்று குறிப்பு எழுதினீர்கள்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. அது ஏன், எதற்கு? கால் மேல கால் தூக்கி போடுங்க. அது ஒரு ஒரு மரியாதை குறைவு மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி உட்கார மாட்டேன் எப்போதும். என்ன மனுஷன்? அன்புள்ள அப்பா, நான் கோவப்படும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவம் தான் கிரிமினல் ஏதாவது யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது. நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு, என்னடா ரொம்ப தெரிஞ்சிருக்கேன், நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? வாயில் அடிக்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களா? நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணும். ஏண்டா ஏன் கரெக்ட். இந்த யார் பையன் எழுதியிருப்பாரு? இவ்வளவு யோசிக்கணுமா? அதான் படிக்கலே தெரிஞ்சு போச்சுல. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? ஏன் இந்த பையனை பெத்தவன்னு என்னைக்காவது நொந்து போயிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இல்லையா? என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல்ல இருக்கான், மாட்டினா மந்திரிச்சிருவானோ. சரி, முதல்ல நீங்க எப்படி கேக்குறீங்க? எங்க அப்பா ரொம்ப போல்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க போய் நின்னானு கூட மதிச்சு போய் உட்கார வச்சிருவாங்க. இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியது. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களாங்கிறாப்ல. அது மாட்டேன். ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. என்னுடைய நோக்கத்துல, அவங்க அம்மாவோட நோக்கத்துல அவரு கட்டுப்படுவாரு. அது எனக்கு தெரியும். இப்ப எழுதுனது சும்மா. என்ன என்ன இதெல்லாம் சும்மா நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணுங்கிறார். அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார் என்னால. அது எப்படி? இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சாதி பார்த்தனா சென்னையில நான் ஸ்டே பண்ணவே முடியாது. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. என்னால வாழவே முடியாது சார். ஏன்னா என்னோட ரூம்மேட்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே வேற ஜாதி. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? அவங்க யார் என்னன்னே தெரியாது. எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சாதி பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ இங்கே உட்கார முடியாதுல்ல. நம்ம சங்கத்து உறுப்பினராக தான்டா இருக்கும். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். நீ முதல்ல வருத்தப்பட்ட பத்தியா? நான் எங்க அப்பா மாதிரி இல்லை, உங்க அப்பா மாதிரி இல்லை, அந்த கம்பீரம் இல்லைன்னு. இதான் என் கம்பீரம். உங்க அப்பாவோட ஒருபடி கம்பீரம். நீங்க நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். கம்பீரங்கிறது உள்ள என்ன இருக்குங்கிறத வச்சுதான். உங்க தாட் ப்ராசஸ் என்ன, சமூகம் பற்றி உங்களுக்கு புரிதல் என்ன, ஜனநாயகம் குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத ஆளுமை. மீன்பிடி தொழில எப்ப விட்டுட்டு ஒரு தொழில் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தொழில் நீங்க வச்சு கொடுக்க விருப்பப்படுறீங்க? நான் வச்சு கொடுக்க ஒரு முதலாளியா கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? இங்க கேக்குறான். கடை கண்ணி வச்சுக்கிட்டு நீங்க நல்லா இருந்து நாளைக்கு பின்னாடி எங்களுக்கு எதனாலும் ஒண்ணு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு எங்கிட்ட பைசா இல்லையா சார்? கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப என்னமோ பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற. கொஞ்சம் கடன் கட்சிங்கெல்லாம் நிறைய வாங்கணும். இதெல்லாம் நம்ம கீழே விழுந்துட்டா எழுந்து நிறுத்துறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது. பெரிய மனுஷன் தான்.
இல்லை சார், நான் பண்ண போகிற தொழில் வந்து அவருக்கு தெரியாத தொழிலெலாம் கிடையாது. இல்லை நீங்கள் இப்போ அதான் மறுபடியும் கேட்குறேன். கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல பொறாம. அப்பாவை முதலாளியாக்க பார்க்குறீங்களா, நீங்கள் பண்ணுற தொழிலை பார்த்துக்க ஆள் தேடுறீங்களான்னு தான் நான் கேட்குறேன். ஏங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, கையில் ஒரு 10-15 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு தொழில் பண்ணி பையனுக்கு காசு கொடுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக நினைப்பீங்க. டெபினெட்லி. ஏன் பாருங்க, இப்போ பயந்தார் அவரு. இல்லை சார், அது ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு லாஸ் ஆகிற அளவுக்கு நான் ரொம்ப பெருசாக இது பண்ண போகிறது. நான் என்ன சொல்கிறேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. 13 வயசுல கடலுக்கு போன மனுஷன் கடல்லே கிடந்து உங்களை ஒரு ஐடியில் இருக்கீங்க. ஆமாம் சார். ஐடியில் இன்ஜினியர் ஆக்கியிருக்காரு. எஸ் எஸ். தங்கச்சியை 40,000 சம்பார வைக்கிற அளவு உங்களை கொண்டாந்துருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய வளர்ச்சி. புரியுது சார். ஓ தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? அன்புள்ள அப்பா, அம்மாவின் இறப்பிற்கு பின் நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறேனா? பையனும் மருமகளும் நல்லதான் பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து அந்த இழப்பு வந்து யாருனாலும் சரி பண்ண முடியாது. நீ இவன் எனக்கு பொண்டாட்டி இல்ல, தாய் தெய்வம். இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? அன்புள்ள அப்பாவுக்கு ஏன் என்னிடம் தோழனாக பழகவில்லை? யார் பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? நீங்க தானா? நாங்கள் அது போல் இருந்துட்டேன் சார். நான் அப்படியே இருந்துட்டீங்க? அப்படியே இருந்துட்டு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பையன் என்ன பண்றான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதை என்கிட்டயே கேட்கலாம்ல சார். ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா? ஆமாங்க. நீங்க உண்மையாவே அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா அவரு ஊர் மனுஷன், உங்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும். அப்ப நீங்க தான் அதை இனிஷியேட் பண்ணணும். நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதான். அன்புள்ள அப்பாவுக்கு, அப்பா எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க வேண்டும் போல உள்ளது. நீங்கள் எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். இந்த எழுதுனது யாரு சார்? நான் அப்பா இல்லை. அதான் ஓகே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. நான் கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது கடிதம் எழுதியது. அப்போதெல்லாம் மாதம் ஒரு கடிதம் எழுதுவேன். ஏன் இப்படி பாக்குறாரு? அதுவும் பணம் கேட்பதற்கு இப்போது நீங்கள் எனக்கு மாதம் ஒரு முறை தான் ஃபோன் செய்கிறீர்கள். இதுதான் பெற்ற கடன் தீர்ப்பதோ? யூ ஆர் டோட்டலி ராங். ஒரே பையன் தான். உங்களுக்கு பையன்கிட்ட காசு கேட்கறதுக்கு முன்னால எவ்வளவு யோசிப்பீங்க ஒரு ஃபோன் பண்ணி? நான் ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்தது. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா, பசங்க எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. தப்பா நினைக்க, உங்கள் குரல் அல்ல. என்ன ஃபோன் ஊர்ல கால் வந்துருச்சா, காசு கேட்கறாங்களா, ஏன் இதை கேட்கறவங்க நலம் கூட விசாரிக்க மாட்டாங்களான்னு ஒரு குரல் இருக்குல்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அந்த குரல்கிட்ட நான் சொன்னது சொல்லுங்க. அவர் அப்பையிலேருந்து அப்படிதான். திடீர்னு ஒரு மனுஷன் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. 68 வயசு ஆயிட்டு இருந்தாலும். What nonsense you are talking about me? சரியா? உங்க சங்கடம் எனக்கு புரியுது தம்பி. நான் உங்க இடத்துல இருந்து பாக்குறேன். இந்த வயல் வருதான், காசு நான் மட்டும் போன் பண்றாங்க, ஒரு நல்லது கிட்டது கூட விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒன்னால அப்படியே வளர்ந்துட்டாங்கப்பா. 68 வயசு ஆயிடுச்சு அந்த மனுஷன். இது 68 வயசு வரைக்கும் கை எதிர்பார்க்காம வளர்ந்துருக்கிறார். உங்களால ஆளாக்கி விட்டுட்டு வேணாண்டா, தப்பு பண்ற. இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க இவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதில்லை. அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க அதை. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இவன் பிரச்சனை இல்லாமல் வேற மாதிரி எழுதிட்டான். எப்படின்னா, அப்பாவுக்கு மட்டும் தமிழில் எழுதியிருக்கான், மீதெல்லாம் இங்கிலீஷ். எப்படி இங்கிலீஷ்னா இங்கிலீஷும் கிடையாது, NAA நான், UNGA அந்த இங்கிலீஷ். எப்படி கணக்கில் வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. லைஃப்ல நான் நல்ல பிளேஸுக்கு வருவேன்னு எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இவன் எதுவுமே நினைக்கல போல இருக்கு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நீங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்க பையன் பேர் சொல்லுங்க. பிரபு. பிரபாகரன். படுபாவிகளா, மோசம் பண்ணிட்டீங்களா? டேய் டியர் நைனா, நைனான்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை பேக் போன் டில் டுடே. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். யூ ஆர் so much important to us. Be healthy. Avoid smoking and drinking. நோ, முடியாது முடியாது. அது நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து
இது அப்பப்போ இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரோ? பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. இன்னைக்கு அவர் பர்த்டே 61. அப்படியா? ஹாப்பி பர்த்டே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். கதை இப்படி போகுதா? பர்த்டே இன்னைக்கு அந்த சம்மந்தம்லாம் எடுப்போம், எடுத்துருமே உடனே. வாங்க வாங்கி கமிட்மெண்ட் வாங்கிடலாம். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன ஓகே சார் நிப்பாட்டிடுறேன் சார். அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு என்ன. ஃபுல்லா நிப்பாட்டிடணும். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? நிச்சயமாக, உறுதியாக. ஆஹா, ஏங்க இப்பெல்லாம் பண்ணா ஒரு பையன் ரொம்ப இதா இருப்பான்ல. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 30 வயசு வேணா கை நம்ம தொடு கொஞ்சிறீங்க, அப்புறம் விட்டு போயிட்டீங்கன்னா பதட்டமா இருக்காது. அவனுக்குலாம் தினமும் கனவு வருதுங்கிறாப்ல. எல்லாரும் நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. உங்க பிறந்த நாளையும் சொல்லியிருக்கீங்க, எங்களை எல்லாம் வர வச்சுட்டு சொல்லியிருக்கீங்க, பார்த்து செய்யுங்க. கண்டிப்பா. நன்றி, தேங்க்யூ.